ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம், வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். மீண்டும் ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீங்க வசனத்துக்குள்ள வரல, உங்க மைண்டு எனக்கு தெரியுது, அதனாலதான் திருப்பி வாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, அவர் சொல்லட்டும், நான் ரிப்பீட் பண்ணும்போது என்னோட சேர்ந்து வாசிங்க. ஓகே, அது நல்லா இருக்கு. வாசிங்க தேவராஜ். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். இது தோட்டத்தில் பேசினது. விளக்கம் அப்புறம் சொல்றேன். இது தோட்டத்தில் பேசினது. சிலுவைக்கு வருவோமா? யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். சரியா? இரண்டை குறிச்சுக்கிறங்க. இங்க ஸ்திரீயை பார்த்து கர்ப்பவதியா இருப்ப, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன்னுடைய வேதனை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இங்க சொல்றாரு. இங்க இயேசு என்ன சொன்னாரு? இதோ என்னவாக இருக்கிறேன்? தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? சரி, இன்னும் ஒரு 1-2 வசனங்களை சொல்றேன். அதை வாசித்த பிறகு நான் வியாக்கியானம் சொல்றேன். ஏன்னா அதுக்கு வியாக்கியானப்படுத்த 1-2 வசனங்கள் தேவைப்படும். சங்கீத புஸ்தகம் 110:3 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 110:3. உமது பராக்கிரமத்தினாலே அந்த வார்த்தைகளை கவனிங்க, ரொம்ப தெளிவா எழுதுறார் சங்கீதம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாயிருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். மற்றொரு வசனம், ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா புஸ்தகம் 53:10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, எல்லாரும் என்னோட சேர்ந்து வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் குறிச்சுக்கிறங்க. அந்த குற்ற நிவாரண பலி குறிச்சுக்கிறங்க. குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு எதை கண்டாம்? சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். 11வது வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர். போதும். நல்லா கவனிங்க. இந்த சந்ததியை கண்டு எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். சங்கீதத்திலே சொல்லப்படுது, எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். அடுத்து ஏசாயா சொல்றாரு, சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். சரியா? என்ன பலியா?
குற்ற நிவாரண பலியாக, பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் தம்மை என்ன பலியாக? குற்ற நிவாரண பலியாக. ஏன்னா 5 பலி இருக்கு, மொத்தம் 5 பலி இருக்கு. முதல் பலி தகன பலி, ரெண்டாவது என்ன பலி? போஜன பலி. மூன்றாவது சமாதான பலி. இந்த போஜன பலியினுடைய ஒரு பார்ட் பான பலி. சரியா? முதல்ல தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, நாலாவது பாவ நிவாரண பலி, ஐந்தாவது என்ன பலி? குற்ற நிவாரண பலி. மீண்டும் சொல்றேன், முதல்ல தகன பலி, அடுத்து போஜன பலி, அடுத்து சமாதான பலி, அடுத்து பாவ நிவாரண பலி, அடுத்து குற்ற நிவாரண பலி. அந்த 5வது பலி தான் குற்ற நிவாரண பலி. சரியா? 5வது பலி, கடைசி பலி. சரி, அதாவது குற்ற நிவாரண பலி செலுத்தணும்னா எங்க இருந்து ஆரம்பிப்பாங்கன்னா தகன பலியிலிருந்து ஆரம்பிக்கணும். தகன பலி செலுத்தி, போஜன பலி செலுத்தி, சமாதான பலி செலுத்தி, பாவ நிவாரண பலி செலுத்தி, அப்புறம் தான் என்ன பலிக்கே வர முடியும்? டைரக்டா குற்ற நிவாரண பலிக்கெல்லாம் போக முடியாது. சரியா? ஆர்டர் படி தான் வரணும். நீங்க 2 செலுத்தணும்னா 1 என்ன செஞ்சிருக்கணும்? முடிச்சிருக்கணும். 3வது பலியை செலுத்தணும்னா எங்க இருந்தா வரணும்? 1 2 3 தான் வரணும். 4 செலுத்தணும்னா எங்க இருந்து வரணும்? 1 2 3 4 தான் வரணும். சரியா? அப்ப 5வது பலி செலுத்தணும்னா எங்க இருந்து வந்துடணும்? 1ல இருந்து வரணும். சரி, இதை நினைவில் வச்சுக்கிறேங்க. இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். 5வது வாக்கியம் ஸ்திரியை பார்த்து சொல்றார், நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். சரியா? அங்க என்ன சொன்னார்? சிலுவையில இயேசு தாகமா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப தேவன் சொல்லும்போது, ஸ்திரீட்டு சொல்லும்போது, நீ கர்ப்பவதி ஆவாயின்னு சொல்லல. நீ கர்ப்பவதியாய் ஆவாயின்னு சொல்லல. நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய திட்டம் என்னன்னா, ஸ்திரீட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என்ன? ஆதாமோடு இவள் இருந்து, ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து ஒரு பரிசுத்த சந்ததியை இந்த பூமியில என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். அப்படின்னா ஏற்கனவே அவள் கர்ப்பம் ஆக வேண்டும் என்பது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அவள் கர்ப்பம் தரித்து பிள்ளைகளை பெற வேண்டும். ஆனால் பெறுகிற பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? பரிசுத்த சந்ததியாய் இருக்க வேண்டும் என்பது திட்டம். ஆனா இப்ப ஏவாள் பாவம் செய்ததுனால, ஸ்திரீ, அப்படியே சொல்றேன், ஸ்திரீயானவள் பாவம் செய்ததுனால அந்த தேவனுடைய திட்டத்தை என்ன செஞ்சு போட்டுட்டா? குலைச்சு போட்டா. இப்ப பாவம் பண்ணிட்டா இல்லையா? இனிமே பிறக்கிறது பரிசுத்த சந்ததியா இருக்காது. என்ன சந்ததியா தான் இருக்கும்? பாவ சந்ததியா இருக்கும். ஏன்னா மாம்சத்தினால் பிறப்பது, மாம்சத்தினால் பிறக்கிற யாவும் பாவமே. அடுத்து இன்னொன்னு, மாம்சத்தில் பிறப்பது எப்படிதான் இருக்கும்? மாம்சமா இருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்ப இப்ப இனிமே மாம்சத்துக்கு உட்பட்டு காரியத்தை செஞ்சுட்டா, சோ இனிமே பிறக்கிற சந்ததி எப்படி இருக்கும்? பாவ சந்ததியா தான் வரப்போகுது. அதுல மாற்றம் கிடையாது. ஆனா தேவன் நினைச்சார் பாருங்க, இந்த திட்டம் ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்கணும்னு அவர் ஒரு திட்டம் வச்சார்ல, அந்த திட்டத்தை கைவிட முடியாதுல்ல. அந்த திட்டத்தை என்ன செய்ய முடியாது? இவ கெடுத்து விட்டாங்கிறதுக்காக, இவ இப்படி பண்ணிட்டாங்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணி விட்டாங்கன்றதுனால அந்த திட்டத்தை கைவிட முடியுமா? அப்ப திரித்துவம் திட்டமிடுகிறது. அதுக்கு இவங்க இனிமே பிறக்கிறதெல்லாம் பாவ சந்ததியா தானே வரும். அப்ப பரிசுத்த சந்ததியை என்ன செய்யறது? அப்ப இதுக்காக தனியா இன்னொரு பூமியை உண்டு பண்ணி, யோசிச்சு பாருங்க, இன்னொரு பூமியை உண்டு பண்ணி இன்னொரு ஆதாம் ஏவாளை உருவாக்கி அப்படியா கொண்டு வர முடியும்? சாத்தான் சிரிக்க மாட்டான். எப்படி பார்த்தீங்களா? நீங்க பரிசுத்த சந்ததியை கொண்டு வரணும்னு நினைச்சீங்க, நான் அவங்கள என்ன ஆக்கி விட்டுட்டேன்? பரலோகத்துல இருந்த என்னையை தள்ளி விட்டீங்கல்ல. மண்ணுல இருந்து எடுத்தால பரலோகம் கொண்டு போகணும்னு நினைச்சீங்கல்ல. எங்க இருந்து எடுத்தால மண்ணையா பரலோகத்துக்கு கொண்டு போறீங்க பாருங்க. அதே மண்ணை நான் ஏன் கூட நரகத்துக்கு கொண்டு போறேன்னா இல்லையா பாருங்க. அவன் என்ன பண்ணி விட்டான் எல்லாத்தையும். அப்ப இதுக்காக புதுசா ஒரு ஆளை என்ன செய்ய முடியாது? கிரியேட் பண்ண முடியாது. அப்புறம் தேவனுடைய இமேஜ் என்ன வருது இல்லையா? ஆனா திட்டத்தையும் என்ன செய்ய முடியாது? கைவிட முடியாது. ஆனா இதுங்க ரெண்டும் பண்ணின குழப்பத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சு விட்டுச்சுங்க? கெடுத்து விட்டுச்சுங்க. இப்ப தேவன் பார்த்தார், இவங்க மாம்சத்துல இனிமேல் பெற்றெடுக்கிற சந்ததி எல்லாம் பாவ சந்ததியா தான் இருக்கும். அதனால இந்த திட்டத்தை கைவிட்ட கூடாதானா, நாம் ஆவிக்குரிய சந்ததியை கண்டிப்பா பெற்றெடுத்தாக வேண்டும். இப்ப இருக்கிறது 5 பேர் தான். இருக்கிறது யாரு தான்? 5 பேர் தான். 5 பேர் தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இது 2 பேர். யார் யாரு? ஆதாமும் ஏவாளும் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா? தூதர்களை எல்லாம் வச்சு எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு சரீரம் கிடையாது இல்லையா? அவங்க ஆவியில் இருக்கிறவங்க சரீரம் கிடையாது. இப்போ இவங்க தான் இருக்கிறாங்க.
இப்ப ஏவாளை கொண்டு புதிய சந்ததியை கொண்டு வரலாம்னு பார்த்தா 2 பேரும் எடுத்து விட்டாங்க. இப்ப முடியாது. அப்ப திரித்துவத்துல யாரோ ஒருவர் தான் புதிய சந்ததியை பெற்றெடுக்கிற பொறுப்பை என்ன செஞ்சுக்கிறணும்? எடுத்துக்கணும். அப்ப யார் எடுக்கிறது? தேவன் எடுக்க முடியாது. தேவன் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அப்ப ஆவியானவரும் எடுக்க முடியாது. அப்ப யார் தான் எடுத்து ஆகணும்? அந்த அந்த காரியத்தை குமாரன் தான் எடுத்து ஆக வேண்டும். அந்த பொறுப்பை சரியா? குமாரன் இப்ப ஆவிக்குரிய சந்ததியை பெற்றுக்கொள்ளுகிற பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். நான் பெறுகிறேன், நான் என்ன செய்கிறேன்? பெறுகிறேன் அப்படின்னு அவர் எடுத்துக்கொண்டார். இவங்க மாம்சத்தில் பெறுகிறதான பாவமா இருக்கும் இல்லையா? நான் எதில் பெற்றுக்கிறேன்? ஆவியில் நான் பெற்றெடுத்து காட்டுகிறேன். சாத்தான் இப்படி பண்ணா இல்லையா? எல்லாத்துக்கும் நான் முடிவு உண்டாக்கி காட்டுறேனா இல்லையா பாருங்க. சிலுவையில் எல்லாத்துக்கும் நான் என்ன செஞ்சு காட்டுறேன்? முடிவு உண்டாக்கி காட்டுறேனா இல்லையா பாருங்க அப்படின்னு பிதாட்ட சொல்லிட்டார். குமாரன் பொறுப்பெடுத்துட்டார். பிதாவும் ஓகே பண்ணிட்டார். ரைட், ஓகே, உமக்கு எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். பிதாவும் ப்ராமிஸ் பண்ணிட்டார். ரைட், ஓகே, எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சு விட்டாரு? ப்ராமிஸ் பண்ணிட்டார். சிலுவையில் அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு தாய் கற்ப வேதனைப்படுறாங்கல்ல. எப்ப கற்ப வேதனைப்படும் போது, அந்த வேதனை நேரத்தில் அந்த ஸ்திரீ ஆனவங்க நினைப்பாங்களாம், இவ்வளவு வேதனைப்படுறதுக்கு என்ன செஞ்சிடலாம்? செத்துறலான்னு நினைப்பாங்க. இவ்வளவு வேதனையா இருக்கே, செத்துறலான்னு நினைப்பாங்க. இப்போ எங்க ஆப்ரேஷன்லேயே எல்லாம் ஆயிடுது இல்லையா? வேதனை இல்லை. நான் சொல்றது அந்த ரியலாக இது கொண்டது, ஆதியிலேருந்து சொல்கிறேன். அப்போ வேதனைப்படும் போது நினைக்கலாம், இவ்வளவு வேதனைப்படுறதுக்கு என்ன செஞ்சிடலாம்? செத்துறலாம் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனால் அந்த குழந்தை பிறக்க ஆரம்பிக்கும் பாருங்க, அது வெளியே வந்த உடனே அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது நினைப்பாங்களாம், இல்லை நான் சாகக்கூடாது, இந்த குழந்தைக்காக நான் நீடித்த நாளாக என்ன செய்யணும்? உயிர் வாழணும்னு நினைப்பாங்க. இதே தான் சிலுவையில் நடந்துச்சுங்க. இங்க சொன்னார், நீ கர்ப்பவதியா இருப்ப அப்படின்னு ஸ்திரீட்ட சொல்லிட்டாரு. இங்க கான்வர்சேஷன் நடக்குது. யார் இந்த ஆவியில பெற்றெடுக்கிற பொறுப்பை யார் எடுத்துக்கிறதுன்னு அங்கே கான்வர்சேஷன் திரித்துவத்துக்குள்ள நடக்குது. குமாரன் எடுத்துக்கிறார் அந்த பொறுப்பை. குமாரன் எடுத்து அந்த பொறுப்பை, ஆவியில ஜனங்களை பெற்றெடுக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டு சிலுவைக்கு போகிறார். தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். எதுக்கு உட்படுத்தினாரா? அந்த வசனம் அப்படியே தெரி சொல்லுது. எப்படி ஸ்திரீயானவள் பாடுபடுறாளோ, கற்பந்தரிக்கிற போது என்ன படுகிறாங்க? அவங்க பாடுபடுகிறாங்களோ, அதை போல இங்க யார் பாடுபடுகிறது? இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். அவரை பிதா பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவரை உட்படுத்துகிற போது அவர் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறனே, பிதாவை விட்டும் விலகிட்டனே, பிதாவை விட்டு என்ன செஞ்சிட்டேன்? என்ன முந்தின வாக்கியம்? என்ன வாக்கியம்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை பிதாவை விட்டும் விலகிட்டனே, இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறனே, இதுக்கு நான் என்ன செஞ்சிடலாம்? செத்துறலான்னு நினைக்கிறப்ப பிதாவாகிய தேவன் ஆவிக்குரிய சந்ததியான நம்மை எல்லாரையும் இயேசுவின் கண்கள்ல காட்டினாராம். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நம்மை எல்லாம் இயேசு சிலுவையிலே பார்க்க ஆரம்பித்தாராம். ஒவ்வொருத்தர் முகமா வருது அவர் கண்களுக்கு முன்னாடி. நீங்க 80ல பிறக்கல, 70ல பிறக்கல, 80ல ரட்சிக்கப்படல, 70ல ரட்சிக்கப்படல, இயேசு சிலுவையிலேயே உங்களை கண்டிருக்கிறார். தாயின் கற்பத்திலே உற்பத்தி ஆகிறதற்கு முன்பாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர் சிலுவையில பார்த்தாராம். அவங்க முகம் எல்லாம் பிதா காட்ட உங்களுடைய முகங்கள் எல்லாம் அவர் முன்னாடி வர ஆவிக்குரிய சந்ததி வர அவர் நினைக்கிறாராம், இல்ல நான் சாக மாட்டேன், இந்த என் பிள்ளைங்களுக்காக மீண்டும் உயிர் தெழுந்து வரத்தான் போகிறேன், அவர் நீடித்த நாளாயிருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்த வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய சந்ததியை ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இப்ப ஜனங்கள் ரட்சிக்கப்பட இயேசுவுக்குள்ள பறக்க நம்மை பார்த்து தான் அவர் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நாம இந்த குழப்பம் மன்னிச்சுக்க பாருங்க. 2 பேர் யாரு? இந்த ரட்சிக்கப்படாதவர்கள், நல்ல கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த முதலாம் ஆதாமின் சந்ததி.
இவர்களுடைய பாவத்துக்கு, இவர்களுடைய சாபத்துக்கு, இவர்களுடைய அத்தனை காரியங்களுக்கும் அவங்களும் வாரிசாக இருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த முதலாம் ஆதாமின் சந்ததி அல்ல, இயேசுவாகிய இரண்டாம் ஆதாமின் சந்ததியாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனாலதான் இயேசு நம்மை மறுபடியும் பிறக்க பண்ணி இருக்கிறார். என்ன பண்ணி இருக்கிறாரா? இப்ப நீங்க ஆதாமால பெற்றெடுத்தவர்கள் கிடையாது, முதலாம் ஆதாமால பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்க யாரால பெற்றெடுக்கப்பட்டவங்க? இயேசு என்கிற இரண்டாம் ஆதாமால பெற்றெடுக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப முதலாம் ஆதாமுக்கும் உங்களுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. சரியா? ஆதாமின் பாவம் பிரதர், முந்தின தலைமுறை பிரதர், எங்க அப்பாருடைய பாவம் பிரதர், எங்க அப்பாருடைய சாபம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா நீங்க அறியாமையில சொல்றீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்க அப்பாருடைய சந்ததி அல்ல, இயேசுவினுடைய சந்ததியாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென்? ரட்சிக்கப்படாத வரைக்கும் தான் உங்க அப்பாவுடைய பிள்ளை. உங்க ரட்சிக்கப்படாதவர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் தான் உங்க அப்பாவுடைய சந்ததி. ஆனா நீங்க எப்ப ஞான ஸ்நானம் பெற்றீங்களோ அப்போதே முதலாம் ஆதாமின் சந்ததியை நீங்க மறுச்சிட்டீங்க. எப்ப உள்ள இருந்து எழும்புனீங்களோ அப்போதே இயேசுவினுடைய சந்ததியாய் மறுபடியும் பிறக்க பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இனிமே ஆதாமினுடைய பாவ சாபங்களுக்கு நமக்கு என்ன கிடையாது? இந்த தெளிவு இருக்கணும். இந்த தெளிவு இருக்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் சாபம் பிரதர், சாபம் பிரதர்னு என்ன செய்யப்படாது, சொல்லப்படாது. என்னுடைய ரபி ரொம்ப அழகாக இன்டர்பிரேஷன் கொடுப்பார். ஆண்டவர் அதுக்கு வரும்போது சொல்கிறேன். சரியா? நம்ம முதலாம் ஆதாமினுடைய சந்ததி அல்ல, நம்ம எந்த ஆதாமினுடைய சந்ததியாக இருக்கிறோம்? இரண்டாம் ஆதாமினுடைய சந்ததியாக இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க இங்க நீ கர்ப்பவதியாயிரு அப்படின்னா அது அவளுடைய பிரச்சனை. அதுக்கடுத்து கான்வர்சேஷன் நடக்குது. யார் நம்மில் யார், திரித்துவமான நம்மில் யார் இந்த ஆவிக்குரிய சந்ததியை எப்படி பெற்றெடுப்பதுன்னா அதுக்கு குமாரன் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். சிலுவையில் அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிற போது, மரித்து விடலாம் என்று நினைக்கிற போது இயேசு நம்மை அவர் முன்னாடி காட்ட ஆரம்பிக்கிறார். காட்ட அவர் சொல்றாரு, நான் இன்னும் தாகமா இருக்கிறேன், இன்னும் பிள்ளைங்க வேணும் எனக்கு, இன்னும் கொடுங்க, இன்னும் காட்டுங்க, நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்ல ஆத்துமாக்கள் மேல இருக்கிற தாகத்தை அவர் சொல்ல இயேசு பிதா நம்ம எல்லாரையும் இயேசுவின் முன்பாக காட்ட ஆரம்பித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப ஸ்திரீயானவளுடைய அந்த பெற்றெடுக்கிற பொறுப்பை ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்கிற பொறுப்பை இப்ப யார் எடுத்துக்கிட்டது? இயேசு எடுத்துட்டார். இதுல ஒரு அருமையான காரியத்தை சொல்றேன். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பிதா எப்படி பார்க்கிறார்னா, குமாரனா பார்க்கறது, முழுசுமா குமாரனா பார்க்கறது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பிதா குமாரனை அப்படி பார்க்கிறாருன்னு வைங்களேன், இப்படி திரும்பி பார்க்கிறாருன்னா இப்படி தலையை மட்டும்தான் இயேசுவா பார்ப்பாராம். எதை மட்டும்தான்? தலையை மட்டும் இயேசுவா பார்ப்பாராம். சரீரத்தை என்னவா பார்ப்பாராம்? சபையா பார்ப்பார். சொல்லுங்க, சரீரமாகிய சபை. சொல்லுங்க, சரீரமாகிய. அப்ப இந்த சரீரத்தை என்னவா பார்க்கிறாரா? சபையா பார்க்கிறாரு. குழந்தை கர்ப்பம் தரித்து வளர்க்கப்படுறது தலைக்குள்ள வளருமா, வயிற்றுக்குள்ள வளருமா? சொல்லுங்க, குழந்தை தலையில வளருதா, இந்த சரீரத்தில் வளருதா? அப்ப இயேசு சிலுவையில கர்ப்பம் தரித்து விட்டாலும் அந்த கர்ப்பத்துல குழந்தைய பெற்றெடுக்கிற பொறுப்பு இன்னைக்கு யாரிடத்தில் இருக்கிறது? சபையினிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தான் சபையா இருந்து இயேசு அங்கே பாடுபட்டு கர்ப்பம் தரிச்சார் பாருங்க. அந்த ஆத்துமாக்களை எல்லாம் இன்னைக்கு யாரு தான் பெற்றெடுக்க வேண்டி இருக்கிறது? சபை தான் பெற்றெடுத்தாக வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு காரியம் விளங்குது? விளங்கினவர்கள் விளங்கினத்தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.